இறைவன் கூறுகிறான், உங்களில் சிலர் மீது அல்லாஹ் மேன்மையாக்கி அருள் புரிந்து இருப்பதை பற்றி பேராசை கொண்டு பொறாமை கொள்ளாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பொறாமையை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் நெருப்பு விறகை தின்பது போல நிச்சயமாக பொறாமை நற்செயல்களை தின்று விடுகிறது. யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்பவன் அல்லாஹுதான். அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அடியாளர்களின் கடமை என்னவென்றால் அல்லாஹ் பங்கு வைத்திருப்பதை கொண்டு திருப்தி கொள்வதாகும். அதற்கு மாற்றமாக ஒருவருக்கு கிடைத்திருக்கும் அருளை பார்த்து அதிருப்தியடைந்து அவர் மீது பொறாமைப்படுவதால் என்ன பயன் கிடைக்கப் போகிறது? பொறாமையுள்ள உள்ளம் நெருப்பு பற்றி கொண்ட விறகுக்கு ஒப்பாகும். எரிப்பதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றால் அது தன்னையே எரித்துக்கொள்ளும். அவ்வாறே பிறரை பார்த்து பொறாமை கொள்வதால் அவரின் உடலுக்கும் உள்ளத்திற்குமே தீங்கு ஏற்படுகிறது.